இன்னைக்கு எபிசோட்கான 4வது ப்ரோமோவை பார்க்கும்போது கனி சாண்ட்ராவை விட போறது இல்லை அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ப்ரோமோ மட்டும் இல்லை, இப்போ லைவ்ல ஒரு மேட்டர் நடந்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது கனி கம்பல்சரி இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்குள்ள சாண்ட்ராவை ஒரு பிடிக்க போறாங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. கனியை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா நடிச்சாங்க அப்படின்றத ஆணித்தரமா அவங்க நம்புறாங்க. அது உண்மையானு கேட்டீங்கன்னா எனக்குமே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தரமா என்னால் சொல்ல முடியல. சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல கார்ல இருந்து கீழே ஊந்து அவங்க நடிச்சாங்க தான் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நானும் நம்பல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அவங்களுக்கு வந்து உண்மையிலே அந்த ஒரு பேனிக் அட்டாக் ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் விஷயம் என்னன்னா கனியை பொறுத்த வரைக்கும் இல்லை அது ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கூட இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா அது கூட ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணது எல்லாமே நடி பண்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒத்து போவோம். ஏன்னா அதுக்கப்புறம் மறுநாள் கமருதீன் வந்து பார்த்து பயந்ததாகட்டும், பார்வதியை பார்த்து பயந்ததாகட்டும், கமருதீன் காலில் விழுந்ததை பார்த்து பயப்படுறதாகட்டும், ஸோ அந்த மாதிரி அழுதாங்களே, இது எல்லாத்தையும் வச்சு அவங்க நடிக்கிறது ஒரு மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கனி சொல்றாங்க. இன்னொன்று கனிக்கான காண்டு என்னன்னா இந்த மாதிரி பச்சை மிளகா சாப்பிட்டது, அதாவது அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டானுங்க, அதுக்கோசம் நீங்களாம் போயிட்டு ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸை போட்டு பச்சை மிளகா சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அதனால தான் காண்டில் வந்து ஒரு மாதிரி வன்மத்தை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்க பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து கார்ல இருந்து கீழே விழுந்திருக்காங்க, விழுந்து ஓகே எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கனி வந்து சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிறாங்க, நார்மலாக பேசுறாங்க, ஜோக் அடிக்கிறாங்க, எல்லாம் ஓகே நடக்குது. ஆனால் திருப்பி கமருதீனை பார்த்தோன்னா திருப்பி அந்த பேனிக் அட்டாக் வருது. சரி ஓகே, கமருதீனை பார்த்து பயந்துட்டாங்க, திருப்பி வராங்க, திருப்பி ஒரு 2 ஹவர் நடுவில் 2 ஹவர் என்னமோ கேப் வருது. ஸோ திருப்பி பார்வதி வராங்க, பார்வதி பார்த்தோன்னு திருப்பி பயந்து ஓடுறாங்க. ஸோ இது எல்லாமே கேப் விட்டு நடக்குது. அந்த கேப்புக்கு நடுவில் சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, நல்லா மாதுளை பழம் சாப்பிட்றாங்க, நல்லா பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கவுண்டர்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி டவுட் வந்ததோ கனிக்கு வந்து டவுட் வந்திருக்கு. இப்போ வெளியே போய் பார்த்த சுபிக்ஷாவுக்கும் வந்து டவுட் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே என்னன்னா சாண்ட்ரா வந்து நடிச்சாங்க அப்படின்ற மாதிரி நம்புறாங்க எல்லாருமே. அதோட பயங்கரமாக எங்கே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நம்பிக்கை வருதுன்னா கமருதீன் காலில் விழும்போது இவங்க ஏன் வந்து அவங்களை எதிர்த்து ஓகே இந்த மாதிரி உழாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம், எதுவுமே சொல்லாமல் எதுக்கு அழுதாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி தான் விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு, சாண்ட்ரா நீங்க ஓகே தானே, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்றீங்க, அப்புறம் எதுக்குமா இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், கிட்டத்தட்ட இன்டைரக்ட் கேள்வி அதுதான். அப்போ எல்லாம் ஓகேனா இருங்க, இல்லைனா ஓகே இல்லைனா வெளியே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சாண்ட்ரா ஒன்று இப்போ எல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது அந்த இடத்துல நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. ஒருத்தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் அப்படின்ற மாட்டாங்க. சாண்ட்ரா இதுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கொடுக்கல. ஆனால் வீட்டை விட்டு எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஜாக்லினோட இன்டர்வியூல. ஸோ அதில் என்ன சொன்னாங்கன்னா கமருதீன் காலில் விழுந்தப்ப அவங்க பார்க்கவே இல்லையா, கமருதீன் காலில் விழுந்ததே தெரியாதுன்றாங்க. அதாவது அவங்க வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா நான் குனிஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டேன், ஸோ அதனால் வந்து அவன் காலில் விழுந்ததே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அவன் எதுக்குங்க வரான், அவன் காலை பூச்சி வாரி விட வரான், காலில் உள்ள தான் வரான்னு தெரியுது. ஸோ அப்போ வந்து டே உள்ளாதரா சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறத விட்டுட்டு சரி ஓகே ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறத விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணது கொஞ்சம் ஓவராக ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் விக்கல்ஸ் அங்கேருந்து என்ன ஒரு ரிப்ளை கொடுக்குறாருன்னா, இல்லை நான் பார்த்தேன் அங்கே சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு அப்படியே சொருவறதை நான் பார்த்தேன், கண்ணு அப்படியே உள்ளே போச்சு, அவங்கள நான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, அவங்க நார்மலாகவே இல்லை அப்படின்ற மாதிரி விக்கல் சொல்கிறான். இல்லை எங்களுக்கு பார்க்க சொல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு மாதிரி தான் தெரிஞ்சதுன்னு கனி வந்து திருப்பி சொல்கிறாங்க. உடனே இந்த இடத்துல அரோரா என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்மளால டிஸ்ப்ரூவ் பண்ணவே முடியாது, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நம்மக்கிட்ட அதுக்கு வந்து என்ன இருக்குது, நம்மக்கிட்ட என்ன இது இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. ஸோ எதுவுமே இல்லை, சாண்ட்ராவா அவங்க சொல்கிற வரைக்கும் அது எதுவுமே பண்ண முடியாது. இன்கேஸ் அவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அரோரா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஓவரால் டிஸ்கஷனில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சாண்ட்ரா நடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடும். விஜய் சேதுபதி இதை கேள்வி கேட்பாரா அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. அதாவது இப்போ வீக்கெண்டில் கேள்வி கேட்க போகிறது இல்லை, இன்கேஸ் இது போன வாரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கனி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி பேசியிருந்தா அப்போ விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருப்பாரா. ஏன்னா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் பொட்டி எடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. அது பேசுனது வச்சு நீ எப்படிமா இப்படிலாம் யோசிச்ச, எப்படி யோசிச்சிங்க எனக்கு சொல்லுங்க, எப்படி யோசிச்சிங்க, இது பிரவீன் ராஜை பார்த்து எப்படி மூஞ்ச பார்த்து எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்க மூஞ்சின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கிளிகள் கிழிச்சார்ல. ஸோ இந்த வாரம் அந்த மாதிரி கனியை கிழிக்கணும்ல. ஸோ இதே இன்கேஸ் இந்த வாரம் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் இருந்தாலும் விஜய் சேதுபதி கனியை இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு கிழிச்சிருப்பாரா, நீங்கள் எப்படி நடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரா, கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு சாதகமான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது கேட்க மாட்டார். அதுவே அவருக்கு சாதகமாக இல்லை வியானா மாதிரி ஆட்கள்லாம் தூக்கி போட்டு கும்முன்னு கும்மிடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் கனி இங்கே டவுட் படுறது பார்த்தீங்கன்னா வெளியே ஆடியன்ஸ்க்கு இருக்க டவுட் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம எப்படி சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸை போடுறாங்க அப்படின்னு நம்ம டவுட் போட்டோமோ, அதாவது நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், கார்லேருந்து கீழே வந்து நடிப்புன்னு சொல்ல, ஆனால் அதுக்கடுத்து அவங்க பண்ணது எல்லாமே அது அப்படியே ஓகே இதை நம்ம மாற்றிக்கலாம், சிம்பத்தியாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மக்கள்கிட்ட ஓட்டை வந்து வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு தாட் சாண்ட்ராக்கு இருந்தது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க பணப்பெட்டி எடுக்காத காரணமும் கூட அதுதான். ஏதாவது நம்ம வந்து சிம்பத்தி அதிகமாக இருக்குது, நம்மக்கிட்ட ஓட்டும் அதிகமாக இருக்கும், ஸோ நம்ம கம்பல்சரி ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அதை தான் கனி சொல்கிறாங்க. சரி ஓகே ரெட் கார்டு வாங்கிட்டாங்க
வெளியே போயிட்டாங்க, அதுக்கப்புறமா அது ஃபீல் பண்ணி ஒரு மெசேஜ் ஏதாவது சொல்லலாம்ல, நான் இப்படி நடக்கணும்னு நினைக்கல, ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல, அதுக்கு எதுக்குங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கனி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் அங்கே இருந்து பார்த்தேன், நான் இப்போ அதை நம்புகிறேன், நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே, எனக்கு எல்லாருமே வெளியிலேருந்து வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன், நான் தான் இருக்கிறதுல ரொம்ப க்ளோஸாக அவங்களை தாங்கி பிடிச்சதே நான் தான், ஸோ எனக்கு தெரியும் அது வந்து ஒரு மாதிரி நடிப்பு மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு. ஸோ விக்ரம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நான் எனக்கு தெரிஞ்சு கார்லேருந்து விழுந்து அவங்க வந்து வலிப்பு மாதிரிலாம் வந்தது இல்லை, அது எப்படின்னு தெரியல, பட் ஆனால் ரொம்ப பயந்து ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஆயிருக்கு, அது உண்மைதான். ஆனால் அதுக்கடுத்து அவங்க பண்ணது தான் சாண்ட்ராக்கு இவ்வளோ பெரிய டிராபேக்காக போய் இந்த அளவுக்கு எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுவும் கனி எனக்கு தெரிஞ்சு நான் அதான் சொல்லுனேன், அவங்க விடுற மாதிரி இல்லை. இப்போ லைவ்ல பார்த்தேன், அவங்க எந்திரிச்சு போகிறாங்க, திவ்யாவும் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் நான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து தான் இந்த மாதிரி மேட்டர்லாம் சொல்கிறாங்க, அவங்க வந்து நடிச்சாங்க இந்த மேட்டர்லாம், அப்போ தானே தெரியுது எனக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவ்யா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்போ அவங்களுக்கோசம் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே டூப்பு அப்படின்ற மாதிரி தெரிய வருது, அப்படின் போது எனக்கு காண்டா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா இப்போ வந்து திவ்யா வந்து டிஸ்கஷன் ஆரம்பிக்க போறதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கனி கிட்ட. கனி போயிட்டு இப்போ நான் என் டாபிக்கை பேச போறேன், கூடவே உந்தியும் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கனியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு நான் வந்து வந்ததுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் செய்யணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா சாண்ட்ரா வச்சு செய்யாம விட போறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கல, அவங்க வந்து நடிச்சுட்டு ஒரு மாதிரி பின்னாடி மற்றவங்களை பற்றி பேசுறது, ப்ளஸ் கனியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தாக்கி பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கனி அதெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ளே வராங்க. வந்து நேற்றே அதான் சொன்னாங்க, நான் சாண்ட்ரா வந்தால் கம்பல்சரி நான் கேட்பேன், அவங்ககிட்ட கேட்க வேண்டியது நிறைய இருக்குது, இந்த வாரம் வந்து செலிப்ரேஷன் வீக்காக கூட இருந்துக்கிட்டோம், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சண்டை போட போகிறது இல்லை, ஆனால் என்னோட கேள்வியை நான் கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கனி போகிற வேகத்தை பார்த்தா இது எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் தான் விடப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக? இப்போ கனி இந்த வெளியிலேருந்து வராங்களே எல்லாருமே பேசிக் என்ன சொல்றாங்க, சாண்ட்ரா நடிக்கிறாங்க. இப்போ பாருங்க சுபிக்ஷாவும் வெளியே போயிட்டு வந்து சாண்ட்ரா வந்து நடிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பேசுறத பார்க்கும்போது சாண்ட்ரா நடிக்கிறாங்கன்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கார்ல இருந்து கீழே விழுந்தாங்களே அது வந்து நடிப்பு அப்படின்ற மாதிரி அதையும் நடிப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதுக்கப்புறம் நடந்தது தான் நடிப்புன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அது கார்ல இருந்து கீழே விழுந்தது நடிப்பா மாதிரி தெரியல, ஆனால் அதுக்கப்புறம் நடிப்பு மாதிரி தெரிஞ்சது. ஆனால் வெளியே வந்து கண்டஸ்டன்டே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பேனிக் அட்டாக் அப்படி இருக்காது, அது வந்து அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி யார் கெமி சொல்றாங்க. எனக்கும் பேனிக் அட்டாக் வந்திருக்கு, ஆனால் இப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஒருவேளை ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்ற டவுட் நம்மளுக்கே வரும்போது அப்போ உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு எப்படி மைண்ட் செட் இருக்கும்? நான் சொல்கிறது வெளியே போகாதவங்களுக்கு, இந்த விக்கல் விக்ரம், அப்புறம் திவ்யா கணேஷ், அதுக்கடுத்து அவர் என்னது சபரி, ஸோ இவங்களுக்குலாம் ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி போயிருக்கும்? அப்போ உண்மையிலே இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாம் விதைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடிப்பு அறைக்கு தான் இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நடிக்கிற அளவுக்கு சாண்ட்ரா டேலண்டடா, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு ஒரு மாதிரி வலிப்பு வந்த மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஆயுதமாக வச்சு இவங்களுக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு அந்த அளவுக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு நடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் லைக் கிங்கா சாண்ட்ரா. எனக்கு அது புரியல. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.